உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப சத்தம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் வெற்றிக்கு உரிய கதவுகளை உங்களுக்காக அவர் திறக்க போகிறார். நீங்கள் பல நாட்களாக தேவ சமூகத்திலே ஜெபித்த ஜெப சத்தத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் பல வருடங்களாக உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே அந்தரங்கத்திலே நீங்கள் அழுத ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக உயர்வுக்குரிய வாசலையும் மேன்மைக்கு வாசலையும் ஆசீர்வாதத்துக்கு உரிய வாசல்களையும் ஆண்டவர் திறக்க போகிறார். இதுவரை உங்களுக்கு எந்த கதவுகளும் திறக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய மனம் சஞ்சலப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு எதிர்காலம் அமையவில்லையே, எனக்கு ஒரு ஏற்ற துணை கிடைக்கவில்லையே, என் திருமண வாழ்க்கையிலே தடை, என்னுடைய குடும்பத்திலே தடை, நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அநேக தடைகளை நான் சந்தித்துக் கொண்டே வருகிறேன். ஏன் எனக்கு இந்த அவமானங்கள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள் என்று சொல்லி பலமுறை நீங்கள் தோற்று போய் பலமுறை ஐயோ நான் விழுந்து போய் விடுகிறேன், என்னால எழுந்து நிற்க பலம் இல்லை, நான் எப்பொழுது எழுந்து நிற்பேன், எப்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்தை நான் கேட்டேன், வெற்றிக்குரிய கதவுகளை நான் திறக்கப் போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து, உங்க பக்கபலமா இருந்து, உங்களுக்கு துணையா இருந்து ஆண்டவர் உங்க காரியத்துல வெற்றியை தரப்போகிறார். வெற்றிக்குரிய கதவுகளை அவர் திறந்து கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ நாட்கள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ நாட்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, நான் முடங்கி போயிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உயர்வு இல்லை. ஆண்டவரே, நான் தலை குனிந்து நிற்கிறேன், நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், என்னைக்கு நான் வெற்றி அடைவேன், நான் தோற்று போகிறேனே ஆண்டவரே என்று அழுத அழுகையை பார்க்கிற தெய்வம், கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன், இந்த நாளிலும் கூட வெற்றிக்குரிய கதவுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திறக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.